கஷ்டப்பாடு சகிப்பதினார் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியா பிழைப்பார். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியா பிழைப்பார். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். ஆமாண்டவரே, இந்த கொஞ்ச காலம் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை இந்த பூமியிலே, ஆனால் இந்த சரீரம் கர்த்தாவே, இந்த தேகம் கொஞ்ச காலம் தான் கர்த்தாவே, இது இந்த பூமிக்கானது. ஆனால் எங்கள் ஆத்மா கர்த்தாவே அது நித்தியத்துக்குரியது. கர்த்தாவே, இந்த ஆத்மா உம்மை வந்து காணும் போது உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய பாதத்தை நாங்கள் வீழ்ந்து பணிந்து உமையே மகிழ்ந்து உம்முடைய பாதத்தை இருப்போமே, அந்த நாளை காணும்படியாக கர்த்தாவே நாங்கள் ஆசிக்கிறோம். அப்போது இந்த பாடுகள் நாங்கள் சகிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு கஷ்டமும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவர். அது குப்பையும் தூசியுமாக எண்ணுகிறோம். Because the glory of the car is much bigger and much bigger than what we even imagine. நாங்கள் இப்போது நினைவுக்கு இருக்கிற நினைவுக்கு எங்க புத்திக்கு எட்டாத அளவுக்காக கர்த்தாவே ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்காக வைத்திருக்காங்க. ஸ்தோத்திரம். இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே இங்கே, ஆனால் என் தேவன் எனக்காக நித்திய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன். There's no death, no pain. I'm not going to have any kinds of troubles and trials and temptations. முற்றிலுமாக ஒரு விடுதலை, சந்தோஷம், ஆனந்தம், களிகூறு கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே, அப்பேற்பட்ட நித்திய ஜீவனை எனக்கு நீர் கொடுக்க போகிறதுக்காக இந்த கொஞ்ச கால கஷ்டங்கள் எனக்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் கர்த்தாவே, இந்த கொஞ்ச கால கஷ்டங்களையும் கர்த்தாவே, இந்த பூமியிலே வாழுகிற இந்த நாட்களையும் கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உலக தரக்கூடாத சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், உலக தரக்கூடாத இளைப்பாறுதல் எங்களை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை நேசித்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக கர்த்தாவே இந்த பூமியிலே வந்து எங்களுக்காக என் பாவங்களை தன் மீது கர்த்தாவை சுமந்து நீர் பாவ பலியாக மரித்து தன்னுடைய ரத்தத்தை எங்களுக்கு சிந்தி எங்களை மீட்டெடுத்த தேவன். ஹல்லேலூயா, I love you God. அப்பேற்பட்ட என் இயேசுவுக்கு கர்த்தாவே நான் துதியும் மகிமையும் செலுத்துகிறேன். என் பாடுகளோ என் கஷ்டங்களோ இது ஒன்றுமில்லை. ஏனென்றால் கர்த்தாவே சிலுவை மீது கர்த்தாவே சிலுவையிலே நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள், ஓ ராஜா, எங்களால எண்ணி பார்க்க முடியாது. எங்களுக்கு சாதாரண ஒரு முள்ளு குத்துனா கூட வலிக்குது. எங்களுக்கு சாதாரண யாராவது ஒரு பேச்சு சொல்லிட்டா அது எங்களுக்கு மனசு பாதிக்கப்படுது ஆண்டவரே. ஆனால் நீ தேவனாக கர்த்தர், நீர் எங்களுக்காக கர்த்தாவே அநேக காரியங்களை சகித்தீர். You have been insulted.
உம்மை கர்த்தாவே எச்சை துப்பி சாட்டையாலே அடித்து உம்முடைய சரீரத்தை கிழித்து ஆணையாலே அடித்து ஈட்டியாலே குத்தி ஆண்டவரே இத்தனை பாடுகள் எங்களுக்காக சகித்தரே அப்பா. Because you loved us. For God so loved the world that He gave His only begotten Son, that whosoever believeth in Him should not perish but have everlasting life. அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டது தானே அப்பா நீர் எங்களுக்கு உடைய சரீரத்தை பலியாக கொடுத்தி அந்த ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அந்த நிச்சயத்தை கொடுத்து எங்களை நடத்துறதுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். We thank you, we thank you, we thank you Holy Spirit. We thank you, we thank you. இந்த நேரத்தில் கர்த்தாவே என் உற்றார் உறவினர்களையும் கர்த்தாவே என் சகோதர சகோதரிகளையும் கர்த்தாவே கர்த்தாவே எங்கள் ஊழியக்காரர்களையும் கர்த்தாவே எங்கள் சபையார்களையும் கர்த்தாவே நீர் ஒவ்வொருத்தரையும் அவ்விதமாக கர்த்தாவே நினைவு கூர்ந்து அவர்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்து கர்த்தாவே நீர் கர்த்தாவே அந்த நித்திய வாழ்வை எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் கர்த்தாவே படுகிற இந்த கொஞ்ச கால பாடுகள், இந்த கொஞ்ச கால கஷ்டங்கள், இந்த கொஞ்ச கால கர்த்தாவே இருக்கிற தவறுனாலே எங்கள் தவறுனாலே நாங்கள் கர்த்தாவே இந்த போகிற இந்த பாதையும் நீர் கர்த்தாவே எங்களுக்கு நீ சுலபமாக மாற்றி தரதுக்காக தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். Because we have an eternal life. என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த நித்திய வாழ்க்கைக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். We thank you Jesus. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். என் உற்றார் உறவினர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். என் நண்பர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். நண்பரின் பெற்றோர்களையும் கர்த்தாவே உற்றார் உறவினர்களையும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் சபைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். போதகர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று கர்த்தாவே தேவனாகிய கர்த்தர் நீர் உடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக எங்களை நடத்துறதுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். பாதுகாத்துக் கொள்ளும், பத்திரப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். நாளை ஆராதனை கர்த்தாவே நாங்கள் எங்களையே ஆயத்தம் பண்ணி திருவிருது ஆராதனை நாங்கள் நிற்கும் போது கர்த்தாவே சிலுவை பாடுகள் சுமந்த என் தேவனாகிய கர்த்தர் என்னை மீட்டெடுக்கிறதுக்காக அவர் பாடுகளை சுமந்தார் என்று கர்த்தாவே அதை நினைவு கூர்ந்து என் வாழ்க்கையின் பாவங்களையும் என் வாழ்க்கையின் வழிகளை நான் திருத்தி கொண்டு கர்த்தாவே அந்த பலிபீடத்தில் வந்து நின்று கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தையும் உம்முடைய சரீரத்தை என் பானம் பண்ணும்போது என்னை சுத்திகரிக்கபடியாக கிருபை செய்யும். என் பாவங்களை அறிக்கை செய்யபடியாக கிருபை செய்யும். எனக்கு மன்னிப்பு தந்தீர் என்று கர்த்தாவே அந்த மன்னிப்பையும் ரட்சிப்பையும் மீட்பையும் நான் பெற்றுக்கொள்ளபடியாக எனக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே என் வழி நடத்தும், காத்துக்கொள், ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி. தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்க இந்த ஆசீர்வாதங்கள் இந்த பாக்கியத்துக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த ஜெபத்தை கேட்டதுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் அது போல நீ நடத்துறதுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். பாதுகாத்துக் கொள்ளும், பத்திரப்படுத்திக் கொள்ளும், நடத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் என்ன துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பேன். Amen. Praise the Lord. Thank you, Jesus. Amen.